ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இன்னைக்கு பைப்பன் செஷன்ல கிளாஸ் நம்பர் 4 பார்க்க போறோம். இன்னைக்கான கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்டர்னேட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஆல்ரெடி இந்த ஆல்டர்னேட் கான்செப்ட்டை நம்ம டைம் அண்ட் ஒர்க்ல டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ அதே தான் இங்க பைப்பன் செஷன்லேயே வரப்போகுது. சிமிலரா தான் இருக்க போகுது. இதை நம்ம இந்த கிளாஸ்ல ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணிடலாம். கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களை வந்து ரீச் ஆகும். டைரக்டா கிளாஸ்க்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Pipe X can fill a tank in 9 hours. Pipe Y can fill it in 21 hours. If they are open on alternate hours, pipe X is open first. In how many hours shall the tank be full? ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, நமக்கு ரெண்டு பைப்பை பத்தி பேசியிருக்காங்க, எக்ஸ் ஒய்ன்னு சொல்லிட்டு. எக்ஸ் வந்து டேங்கை 9 மணி நேரத்துல ஃபில் பண்ணிடும், ஒய் வந்து 21 மணி நேரத்துல ஃபில் பண்ணும். ரெண்டுமே ஃபில் பண்ணக்கூடியதான். இப்போ நம்ம எப்படி ஃபில் பண்ண போறோம் அப்படின்னா, இஃப் தே ஆர் ஓப்பன் ஆன் ஆல்டர்னேட் ஹவர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆல்டர்னேட் ஹவர்னா என்ன அர்த்தம்? 1 மணி நேரம் எக்ஸ் பைப் ஆன்ல இருக்கணும், 1 மணி நேரம் ஒய் பைப் ஆன்ல இருக்கணும். ஸோ எக்ஸ் ஒய்ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மணி நேரமும் மாறி மாறி ஆன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் அவர் எக்ஸ் ஆன்ல வச்சிருக்கணும், ஒய் ஆஃப்ல இருக்கும். ரெண்டாவது 1 மணி நேரத்துல எக்ஸ் ஆஃப் பண்ணிட்டு ஒய் ஆன்ல வச்சிருக்கணும். ஸோ இந்த பேட்டர்ன்ல வேலை செய்ய போகுது. ஸோ எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, டைம் அண்ட் ஒர்க்ல இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். என்னன்னா, நமக்கு இந்த மாதிரி ஆல்டர்னேட் கான்செப்ட் வரும்போது அந்த இடத்துல யாரு ஸ்டார்ட் பண்றாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ யாரு ஸ்டார்ட் பண்றாங்க இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் பைப்பை பத்தி கொடுத்துருக்கிறதுனால, எந்த பைப்பை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ற போறோம்? பைப் எக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்களா, இல்ல பைப் ஒய்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்களான்னு சொல்லிட்டு பார்க்கணும். அந்த வார்த்தை இதுலயே கொடுத்துட்டாங்க, பைப் எக்ஸ் இஸ் ஓபன்ட் ஃபர்ஸ்ட். அப்ப நீங்க 1 மணி நேரம் எக்ஸ் தான் ஆன் பண்ணி வைக்கணும், ஒய் வந்து ஆஃப்ல இருக்கணும். ரெண்டாவது 1 மணி நேரத்துல எக்ஸ் ஆஃப் பண்ணிட்டு அந்த 1 மணி நேரம் வந்து ஒய்ய ஆன்ல வைக்கணும். ஸோ இந்த பேட்டர்ல நமக்கு இங்க டேங்க் ஃபில் ஆக போகுது. அப்போ மொத்தமா டேங்க் ஃபில் ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ நீங்க டைம் அண்ட் ஒர்க் பார்த்துருந்தீங்கன்னா அதே கான்செப்ட்ல தான் சால்வ் பண்ண போறேன். எப்படின்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ் இல்லையா, எக்ஸ் வந்து எவ்வளவு நேரத்துல டேங்கை ஃபில் பண்ணும்? 9 ஹவர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஒய் வந்து எவ்வளவு நேரத்தில் ஃபில் பண்ணணும்னா 21 ஹவர்ஸ்ல ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? டோட்டல் ஒர்க் என்னங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? அப்போ 9:21. அப்போ 9:21 நம்ம டோட்டல் ஒர்க் என்ன எடுத்துக்கலாம்? இங்க 9:21 பார்த்தோன்னா டக்குன்னு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 9க்குள்ளேயும் 21க்குள்ளேயும் என்ன நம்பர் காமனா இருக்கு? 3ங்கிற நம்பர் காமனா இருக்கு. ஸோ அப்ப 9ல ஒரு 3 எடுத்துட்டா அப்ப எக்ஸ்ட்ரா என்ன இருக்கு? ஒரு 3. அந்த 3 இங்க போட்டுக்கோங்க. அதே மாதிரி 21 3 into 7 எழுதலாம். ஆல்ரெடி காமன்ல ஒரு 3 எடுத்து எழுதிட்டா அப்ப எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியது என்னது? 7. ஓகேவா? ஸோ அப்ப 3 into 3 into 7 இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 3 3s are 9, 9 7s are 63. அப்ப நமக்கு 63 யூனிட்ஸ் தான் நமக்கு டோட்டல் ஒர்க். ஓகே, ஸோ 9க்கும் 21க்கும் எல்சிஎம் எடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்? 63 கிடைக்கும். ஓகே, சரி. இப்போ இதை வச்சு எஃபிஷியன்சி எழுதும் போது பாருங்க, இந்த இடத்துல 9 7s are 63. அப்போ 21 into 3 தான் என்ன வரும்? 63 வரும். அப்போ எக்ஸ் பைப்போட எஃபிஷியன்சி 7, ஒய் பைப்போட எஃபிஷியன்சி 3. ரெண்டுமே ஃபில் பண்ணக்கூடிய பைப்பு தான், அதனால எஃபிஷியன்சியை நான் பாசிட்டிவ்லேயே வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பேட்டர்ல நம்ம வேலை செய்ய போறோம்னு பாருங்க. ஆல்டர்னேட் தானே. அப்போ ஆல்டர்னேட்னா இந்த மாதிரி எழுதுவோமா? ஸோ ஃபர்ஸ்ட் 1 மணி நேரம் எது ஆன்ல இருக்கும்? எக்ஸ் ஆன்ல இருக்கும். அடுத்த 1 மணி நேரம் ஒய், மறுபடியும் என்னது? எக்ஸ், மறுபடியும் என்ன? ஒய். ஸோ இது அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். இப்போ 1 மணி நேரம் எக்ஸ் வேலை செஞ்சதுன்னா எவ்வளவு யூனிட்டை ஃபில் பண்ணிருக்கும்? 7 யூனிட்டை ஃபில் பண்ணிருக்கும். அடுத்த 1 மணி நேரம் ஒய் வேலை செஞ்சதுன்னா எவ்வளவு யூனிட் ஃபில் ஆயிருக்கும்? 3 யூனிட். மறுபடியும் என்ன? 7 3 7 3ன்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டே இருக்கும். எப்போ வரைக்கும்? நமக்கு 63 யூனிட்ஸ் வர வரைக்கும் இந்த ப்ராசஸ் நடந்துட்டே இருக்கும். 63 யூனிட்ஸ் வந்துருச்சுன்னா டேங்க் ஃபில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது நமக்கு? 1 மணி நேரம் எக்ஸ், ரெண்டாவது 1 மணி நேரம் ஒய். அப்போ எக்ஸ் ஒய் ரெண்டும் சேர்ந்து 2 ஹவர்ஸ்ல, 2 மணி நேரத்துல எவ்வளவு போர்ஷனை ஃபில் பண்ணுதுன்னா, எக்ஸ் வந்து 1 மணி நேரத்துல 7, ஒய் வந்து அடுத்த 1 மணி நேரத்துல 3. ஆக மொத்தம் நமக்கு 10 யூனிட்ஸ் வந்து ஃபில் ஆகுது. அப்போ ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கு என்ன ஆகுது? 10 யூனிட்ஸ் 10 யூனிட்ஸ்னு ஃபில் ஆகிட்டே போகும். அப்போ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? நமக்கு டோட்டலா எவ்வளவு யூனிட் கம்ப்ளீட் ஆகணும்? அந்த ஒர்க் முடியணும்னா 63 யூனிட்ஸ் முடியணும். அப்போ 63க்குள்ள எத்தனை 10 இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அப்ப 63க்குள்ள எத்தனை 10 இருக்கும்? 6 10 இருக்கும். அப்ப இந்த 10 வந்து 6ஆல மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 60 வரும். அதாவது 63 வரணும், அல்லது 63க்கு சின்ன நம்பர் வரணும். இந்த 10ஓட நம்ம வந்து 6 மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 60 யூனிட்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ 60 யூனிட்ஸ் ஃபில் ஆகுறதுக்கு அப்ப இந்த பக்கமா என்ன பண்ணிக்கணும்? 6ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப 2 into 6னா எவ்வளோ? 12 hours. அப்போ 12 மணி நேரத்துல நமக்கு எவ்வளவு யூனிட் ஃபில் ஆயிருக்கும்? 60 யூனிட் ஃபில் ஆயிருக்கும். நமக்கு வேலை முடியணும்னா மொத்தம் 63 யூனிட் ஃபில் ஆனாதான் இங்க ஒர்க் கம்ப்ளீட் ஆகும். நமக்கு ஆல்ரெடி 60 யூனிட் ஃபில் ஆகுறதுக்கே 12 மணி நேரம் ஆயிருச்சு. அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் 1 ஹவர்ல எக்ஸ், அடுத்த 1 ஹவர்ல ஒய், தேர்ட் 1 ஹவர்ல எக்ஸ், ஃபோர்த் 1 ஹவர்ல ஒய். அப்படி பார்க்கும்போது நமக்கு
இந்த 12th ஹவர்ல கரெக்டா யார் முடிச்சுட்டு போயிருப்பாங்கன்னா இந்த ஒய் வந்து முடிச்சிருக்கும். ஓகேங்களா? ஒய் பைப் வந்து கரெக்டா 12வது மணி நேரத்துல ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கும். இப்ப அடுத்தது 12 மணி நேரம் முடிஞ்சிருச்சு, 60 யூனிட்ஸ் ஃபில் ஆயிடுச்சு. அப்ப இனி அடுத்த 13வது மணி நேரம் எந்த பைப் வரும்? எக்ஸுங்கிற பைப்பு தான் வேலை செய்ய வரும். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸுங்கிற பைப்பை தான் நான் 13வது மணி நேரம் ஆன் பண்ணுவேன். ஆனா இந்த 13வது அந்த ஒரு மணி நேரத்துல எக்ஸால 7 யூனிட்டை ஃபில் பண்ண முடியும். ஆனா எனக்கு எவ்வளவுதான் என்ன ஃபில் பண்ணணும்? இன்னும் எனக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறதே வெறும் 3 யூனிட் தான் பெண்டிங் இருக்கு. ஓகேவா? அப்ப அந்த 13th ஹவர்ல அந்த ஃபுல் 1 ஹவரையும் இந்த எக்ஸ் எடுத்துக்காது. அந்த 13th ஹவர்ல ஒரு போர்ஷன் ஆஃப் டைம் தான் இந்த எக்ஸ் எடுத்துக்கும். அப்ப அந்த போர்ஷன் ஆஃப் டைம் என்னங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஆல்ரெடி 60 யூனிட்டுக்கு 12 மணி நேரமா, அப்ப இந்த 12 அப்படி எழுதிருவோம். இப்ப அடுத்த 13வது மணி நேரத்துல எவ்வளவு போர்ஷன் டைம் மட்டும் இந்த எக்ஸ் எடுத்துக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, டினாமினேட்டர்ல இந்த எக்ஸ் தானே இப்ப வேலை செய்ய போகுது 13வது மணி நேரத்துல. எக்ஸோட எஃபிஷியன்சி என்னங்கிறத டினாமினேட்டர்ல எழுதுங்க. 7. நமக்கு இன்னும் எவ்வளவு ரிமைனிங் ஒர்க் இருக்கு? 3. அதை மேல எழுதுங்க. ஸோ 12 3/7 ஹவர்ஸ் ஆகும் மொத்தமா டேங்க் ஃபில் ஆகிறதுக்கு. ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 12 3/7. ஓகேவா? ஸோ இதுல எந்த கான்செப்டும் நான் வித்தியாசமா பண்ணல. இதே அப்படியே டிட்டோவா இங்க ஒரு மேனை வச்சு கொடுத்துருப்பாங்க. எதுல? டைம் அண்ட் ஒர்க்ல. அங்க எப்படி சால்வ் பண்ணணும் அதே ப்ரொசீஜர் தான் இங்க நான் சால்வ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ ஆல்டர்னேட் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஃபில் பண்ற பைப்பு கொடுக்குறாங்கன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனா இந்த ஆல்டர்னேட்ல நம்ம கவனமா பார்க்கக்கூடியது வந்து எப்பவாது எம்டி பண்ணக்கூடிய பைப்பை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த கொஸ்டினை கொஞ்சம் கவனமா நம்ம அப்ரோச் பண்ணணும். அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் நம்ம பண்ண வேண்டியிருக்கும். அது நான் அந்த கொஸ்டின் வரும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆல்டர்னேட் கான்செப்ட் பைப் அண்ட் சிஸ்டனை பொறுத்த வரைக்கும் டைம் அண்ட் ஒர்க் மாதிரியே தான் ஒர்க் ஆகும். எம்டி பண்ணக்கூடிய பைப்பு வராத வரைக்கும். எம்டி பண்ணக்கூடிய பைப்பு வந்துச்சுதுன்னா அந்த இடத்துல சேம் கான்செப்ட் அதே மாதிரி தான் அப்ளை பண்ணுவோம். ஆனா ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டின்ல எந்த டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். கிளியரா இருக்கும். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது வந்து 2023 CGL கேட்ட கொஸ்டின். An inlet pipe can fill an empty tank in 4 1/2 hours while an outlet pipe drains a completely filled tank in 7 1/5 hours. அப்ப ரெண்டு பைப்பை பத்தி பேசியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பைப்பு ஃபில் பண்ணும் 4.5 மணி நேரத்துல. ரெண்டாவது பைப்பு ஒரு ஃபுல் டேங்கை எம்டி பண்ணும் 7 1/5 மணி நேரத்துல. ஓகேவா? இப்போ இங்க என்ன நடக்குதுன்னா the tank is initially empty. ஓகே, ஸ்டார்டிங்ல டேங்க் வந்து எம்டியா இருக்கு. And the two pipes are alternately opened for an hour each till the tank is completely filled, starting with the inlet pipe. அப்ப inlet pipeல இருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே நமக்கு என்னது? ஆல்டர்னேட் ஹவர்ஸ் தான் ஆன் பண்ணணும். இப்போ ஒரு மணி நேரம் இன்லெட் பைப் ஆன்ல இருக்கும். ரெண்டாவது ஒரு மணி நேரம் அவுட்லெட் பைப் மட்டும் ஆன்ல இருக்கும். அடுத்த மூணாவது ஒரு மணி நேரம் மறுபடியும் இன்லெட் பைப் மட்டும் ஆன்ல இருக்கும். நாலாவது ஒரு மணி நேரம் அவுட்லெட் பைப் மட்டும் ஆன்ல இருக்கும். அப்ப இன்லெட் அவுட்லெட்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்? எவ்ரி ஹவர் இந்த மாதிரி ஸ்விட்ச் பண்ணிட்டு ஆல்டர்னேட் ஹவர்ஸ்ல நம்ம அந்த பைப்பை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ மொத்தமா டேங்க் ஃபில் ஆகுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இதுல வந்து நம்ம வந்து அந்த ரெண்டு பைப்பு அதோட எஃபிஷியன்சியை கண்டுபிடிச்சலாம். ஓகே, ஸோ ரெண்டு பைப்பு இன்லெட் அவுட்லெட்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் பைப்பு இன்லெட்னு வச்சுப்போம். இன்லெட் பைப் எவ்வளவு நேரத்துல டேங்கை ஃபில் பண்ணுமா? 4 1/2 சொல்லியிருக்காங்க. அப்போ 4 1/2னா இது மிக்சட் ஃபிராக்ஷன்ல இருக்கு. நான் என்ன பண்ணிக்கிறேன்? 9/2 ஹவர்ஸ்ன்னு சொல்லிட்டு இதை ஒரு ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த ரெண்டாவது பைப்பு வந்து என்னது? அவுட்லெட் பைப்பு டேங்க் என்ன பண்ணும்? எம்டி பண்ணா அப்ப இதோட எஃபிஷியன்சி நெகட்டிவா தான் இருக்கணும். ஸோ இது எவ்வளவு நேரத்துல எம்டி பண்ணுமா? 7 1/5 சொல்லியிருக்காங்களா? அப்ப 7 3s are 7 5s are 35 பிளஸ் 1 அப்ப 36 டிவைடட் பை 5 ஹவர்ஸ்னு வரும். இங்க ஃபிராக்ஷனை மாத்தினா. இப்போ அடுத்தது டோட்டல் ஒர்க்கை ஃபிக்ஸ் பண்ணணும். டோட்டல் ஒர்க் ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த இடத்துல நமக்கு ஃபிராக்ஷன் இருந்தா கவலைப்பட தேவையில்ல. நியூமரேட்டர் மட்டும் பாருங்க. இங்க நியூமரேட்டர் 9 இருக்கு, இங்க 36 இருக்கா? 9க்கும் 36 எல்சிஎம் எடுத்தா எவ்வளோ? 36. ஸோ அப்போ நம்மளோட டோட்டல் ஒர்க்கை நீங்க 36னே வச்சுக்கலாம். அப்ப 9/2 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணா 36 வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 9 கூட 4 மல்டிப்ளை பண்ணா 36 வரும். ஆனா கீழே இருக்கக்கூடிய 2 போகணும்னா அப்போ ஒரு 2ஆலே மல்டிப்ளை பண்ணும். புரியுதா? ஸோ 36ஆ மாறுறதுக்கு ஒரு 4, இந்த 2 போறதுக்கு ஒரு 2. அப்ப ஆக மொத்தம் ஒரு 4 ஒரு 2. அப்ப 8ஆல மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு வந்துடும். ஸோ 9/2 நீங்க 8ஆல மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு 36 வந்துடும். அப்ப இன்லெட் பைப்போட எஃபிஷியன்சி எவ்வளோ? 8. இங்க 36/5 இருக்கு. அப்ப இங்க எனக்கு 36 வரணும். எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணும்? 5ஆல மல்டிப்ளை பண்ணும். அப்போ இந்த அவுட்லெட் பைப்போட எஃபிஷியன்சி 5 தான். ஆனா இது எம்டி பண்ணக்கூடிய பைப்பா இருக்கிறதுனால நம்ம நெகட்டிவா எழுதணும். ஸோ இதோட எஃபிஷியன்சி -5. புரியுதா? 8ங்கிறது இன்லெட் பைப்போட எஃபிஷியன்சி, அவுட்லெட் பைப்போட எஃபிஷியன்சி என்னது? -5. ஓகே, சரி. இப்போ நமக்கு இந்த இடத்துல அதே ஆல்டர்னேட் கான்செப்ட் தான். ஒரு மணி நேரம் எது? இன்லெட் பைப் ஒர்க் பண்ண போது, அடுத்த ஒரு மணி நேரம் அவுட்லெட் பைப்பு, அடுத்த ஒரு மணி நேரம் மறுபடியும் இன்லெட் பைப்பு. ஸோ இந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆக போகுது. அப்போ ஒரு மணி நேரம் இன்லெட் பைப்பு வந்து என்ன பண்ணிருக்கோம்? 8 யூனிட்ஸை ஃபில் பண்ணிருக்கோம்.
அடுத்த 1 மணி நேரம் அவுட்லெட் பைப் என்ன பண்ணிருக்கோம், ஒரு 5 யூனிட்ஸை எம்டி பண்ணிருக்கும். புரியுதா? இப்ப மறுபடியும் அடுத்த 3வது 1 மணி நேரம் என்ன பண்ணிருக்கோம், இன்லெட் பைப் 8. ஸோ இந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. அப்ப இந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆயிட்டே இருக்குதுன்னா முதல் 2 மணி நேரத்துல, ஓகேவா, ஃபர்ஸ்ட் 2 ஹவர்ல என்ன நடந்திருக்குன்னு பாருங்களேன். 1 மணி நேரத்துல இன்லெட் பைப்பு 8 ஃபில் பண்ணுச்சு. அப்போ டேங்க்ல எவ்வளவு தண்ணி இருக்கு, 8 யூனிட்ஸ் ஆஃப் த வாட்டர் 1 மணி நேரத்துல ஃபில் ஆயிருக்கும். அடுத்த 1 மணி நேரம் அவுட்லெட் பைப் மட்டும்தான் வேலை செஞ்சது. இந்த அவுட்லெட் பைப் என்ன பண்ணிருக்கும், டேங்க்ல இருந்து ஒரு 5 யூனிட்ஸை வெளியே தள்ளி இருக்கும். புரியுதா? அப்போ 2 மணி நேரம் முடிச்சு பார்க்கும்போது 1 மணி நேரத்துல 8 ஃபில் ஆச்சு. அடுத்த 1 மணி நேரத்துல ஃபில் ஆன 8ல இருந்து 5 வெளியே போயிடுச்சு. அப்போ ரிமைனிங் எவ்வளவுதான் இருக்கும், வெறும் 3 யூனிட்ஸ் தான் நமக்கு டேங்க்ல வாட்டர் இருக்கும். 2 மணி நேரம் முடிக்கும் போது கரெக்டா 3 யூனிட் தான் டேங்க்ல ஃபில் ஆயிருக்கும். அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கும் 3 யூனிட் ஃபில் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கும் 3 யூனிட் ஃபில் ஆகுதுன்னு அர்த்தம். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே, இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா இதுக்கு அப்புறம் தான் நம்ம கவனமா இருக்கும். இதுக்கு அப்புறம் வழக்கமா நம்ம என்ன பண்ணுவோம், வழக்கமா இந்த இடத்துல இதுக்கு முந்தின கொஸ்டின் எல்லாம் என்ன பண்ணிருந்தோம் பாருங்க. அப்ப 2 மணி நேரத்துக்கு 3 யூனிட், நமக்கு மொத்தம் எவ்வளவு யூனிட் ஃபில் ஆகணும்னா மொத்தம் 36 யூனிட் வரணும். அப்ப 3 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணா 36 வரும், 12 மல்டிப்ளை பண்ணா நமக்கு எவ்வளவு வரும், இந்த இடத்துல 36 யூனிட்ஸ் வருமா. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், 12 மல்டிப்ளை பண்றோம்னா 2 × 12 எவ்வளோ, 24 ஹவர்ஸ். அப்ப 24 ஹவர்ஸ்ல நமக்கு 36 யூனிட்ஸ் ஃபில் ஆயிடுச்சு. அப்ப ஆன்சர் என்ன, 24ன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏவை கிளிக் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஆனா இப்படி பண்றது தப்பு. சரியா? இப்படி பண்றது தப்பு. இந்த மாதிரி நமக்கு இன்லெட் அவுட்லெட் மாறி மாறி வரும்போது நம்ம இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணக்கூடாது. இதுக்கு இடையில ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு. அந்த சின்ன ட்ரிக்கை மட்டும் நான் சொல்லித்தரேன். அந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி நீங்க பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸாக்டா ஒரு ஆன்சர் வரும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல நான் அந்த ஒயிட் கலர்ல போட்டிருக்கேன் இல்லையா, இது வந்து தப்பான ப்ரொசீஜர். இப்படி ஃபாலோ பண்ணக்கூடாது. இந்த ப்ரொசீஜர் எப்போ ஃபாலோ பண்ணணும்னா, ஃபில் பண்ற பைப் மட்டும் கொடுக்குறாங்கன்னா மட்டும்தான் நம்ம இதை ஃபாலோ பண்ணணும். எம்டி பண்றது வந்துருச்சுன்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணக்கூடாது. இந்த மெத்தடை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இதுல ஒரு சின்ன விஷயத்தை நம்ம செக் பண்ண வேண்டியிருக்கு. ஓகேவா? ஸோ இதை நான் எடுத்துறேன். இப்போ இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சு போச்சு. நமக்கு என்ன தெரியுது, 2 மணி நேரம் முடியும் போது கரெக்டா டேங்க்ல 3 யூனிட் ஃபில் ஆயிருக்கும். அப்ப அடுத்த 4 மணி நேரம் முடியும் போது என்ன ஆகும் பாருங்க. அடுத்த 2 மணி நேரத்துல என்ன ஆயிருக்கும், 3வது மணி நேரம் மறுபடியும் இன்லெட் ஒரு 8 கொண்டு வந்திருக்கும். அடுத்த 4வது மணி நேரம் அவுட்லெட் அதுல ஒரு 5 வெளியே தூக்கியிருக்கும். அப்போ இந்த 2 மணி நேரத்துலயும் 3 தான், அடுத்த 2 மணி நேரத்துலயும் 3 தான். ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கும் 3 யூனிட் தான் ஃபில் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? ஆனா நமக்கு டோட்டலா டேங்க்ல எவ்வளவு ஃபில் ஆகணும், 36 யூனிட்ஸ் ஃபில் ஆகணும். அப்ப 36 யூனிட்ஸ் ஃபில் ஆகுறதுக்கு எவ்வளவு டைம்ங்கிறது எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, சொல்லக்கூடிய விஷயத்தை தெளிவா கவனிச்சுக்கோங்க. இப்போ இன்லெட் அவுட்லெட், ஓகேவா? ஸோ ஃபில் பண்ணக்கூடிய பைப்பு, எம்டி பண்ணக்கூடிய பைப்பு. இப்போ இந்த ஃபில் பண்ணக்கூடிய பைப்போட எஃபிஷியன்சி என்ன, 8. புரியுதா? ஃபில் பண்ணக்கூடிய பைப்போட எஃபிஷியன்சி எவ்வளோ, 8. இந்த 8 என்ன பண்ணுங்க, இந்த 8 டோட்டல் ஒர்க் இருக்கு இல்லையா, டோட்டல் ஒர்க் எவ்வளவு இருக்கு, 36 யூனிட்ஸ் இருக்கு. அப்ப இந்த 36 யூனிட்ஸ்ல இருந்து மைனஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ டோட்டல் ஒர்க் எவ்வளோ, 36 யூனிட்ஸ். இதுல இருந்து நான் என்ன பண்றேன், இந்த ஃபில் பண்ற பைப்போட எஃபிஷியன்சி என்னவோ அதை நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். அப்போ 36ல 8 போச்சுதுன்னா எவ்வளவு வரும், 28 வரும். புரியுதா? 36ல 8 போச்சுதுன்னா எவ்வளோ, 28. தெளிவா புரியுதா? என்ன பண்ண, டோட்டல் ஒர்க்கு 36 யூனிட். இந்த 36 யூனிட்ல இருந்து எதை மைனஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, இன்லெட் பைப் ஃபில் பண்ற பைப்போட எஃபிஷியன்சி என்ன இருக்கோ அதை இந்த 36ல இருந்து நான் மைனஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ 36ல இருந்து மைனஸ் பண்ணோன்னா இப்ப எனக்கு எவ்வளவு இருக்கு, 28 இருக்கு. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, 3 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணா 28 வரும், அல்லது 28க்கு கீழே இருக்கக்கூடிய நம்பர் வருங்கிறத நம்ம பார்க்கணும். புரியுதா? 3 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணா 28 வரணும், அல்லது 28க்கு கீழே உள்ள நம்பர் வரணும். 3 கூட ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணி 28 வர வைக்க முடியாது. ஏன்னா 28 3யோட மல்டிபிள் கிடையாது. அப்போ 3க்கு கீழே, இப்போ 3க்கு கீழே ஒரு நம்பர் வரணும். அதை 3 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணா 3க்கு கீழே க்ளோஸா இருக்கக்கூடிய நம்பர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 9ஆல மல்டிப்ளை பண்ணா வரும். ஸோ 3 × 9 எவ்வளோ, 27 யூனிட்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ 3 இங்க 9ஆல மல்டிப்ளை பண்ணா 27 யூனிட்ஸ் வருது. அப்ப இந்த பக்கமே என்ன பண்ணும், 9ஆல மல்டிப்ளை பண்ணும். ஸோ 2 9s are எவ்வளோ, 18. அப்ப 18 ஹவர்ஸ்ல டேங்க்ல எவ்வளவு ஃபில் ஆயிருக்கு, 27 யூனிட்ஸ் ஃபில் ஆயிருக்கும். புரியுதா? 18 ஹவர்ஸ்ல டேங்க்ல 27 யூனிட்ஸ் வந்து ஃபில் ஆயிடுச்சு. நமக்கு மொத்த ஒர்க் எவ்வளவு, 36. இதுல எந்த சேஞ்சுமே இல்லை. புரியுதா? இந்த இடத்துல ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்றேன். அது வந்து நமக்கு இங்க எம்டி பைப் வரதுனால இந்த ப்ரொசீஜரை நான் ஃபாலோ பண்றேன். ஓகேவா? இனி அடுத்தடுத்த கொஸ்டின்ல அதை நம்ம பண்ணும்போது இது இன்னும் கூட கிளாரிட்டியா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ என்ன பண்றேங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. 3
3 கூட எந்த நம்பரை பெருக்குனா இந்த 28 அல்லது 28க்கு க்ளோஸா வருதுன்னு சொல்லி பார்க்கணும். அப்ப 9 மல்டிப்ளை பண்ணா எனக்கு 27 வருது. 27 28க்கு க்ளோஸா கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஓகேவா? அப்ப இந்த இடத்துல 2 இன்ட்டு 9ங்கிறப்ப 18. 18 மணி நேரத்துல 27 யூனிட் வந்து டேங்க்ல ஃபில் ஆயிடுச்சு. ஓகே. இப்ப அடுத்தது இப்போ 18 மணி நேரம் முடிஞ்சிருச்சா? அப்ப பாருங்க 18 மணி நேரம் முடிஞ்சிருக்குன்னா கரெக்டா 18வது மணி நேரம் அவுட்லெட் பைப் ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கும். இப்ப அடுத்த 1 மணி நேரம் நெக்ஸ்ட் 19th அவர் அந்த 19வது மணி நேரம் எந்த பைப்பு வரும்? இன்லெட் பைப்பு தான் ஒர்க் பண்ண வரும். ஓகேவா? ஸோ அடுத்த 1 மணி நேரம் நெக்ஸ்ட் 1 ஹவர். ஓகேவா? அடுத்த 1 ஹவர். அடுத்த 1 ஹவர்ல எந்த பைப்பு வரும்? இன்லெட் பைப்பு வரும். இன்லெட் பைப் வந்து எவ்வளவு ஃபில் பண்ணும்? 8 யூனிட்ஸ் ஃபில் பண்ணுமா? அப்ப பிளஸ் ஒரு 8 ஆட் பண்ணி. சரி, அப்ப நமக்கு பாருங்க ஃபைனலா எவ்வளவு வருது? 18 பிளஸ் 1 எவ்வளோ? 19. 19 மணி நேரத்துல 27 பிளஸ் 8ன்னா எவ்வளவு வரும்? 27 பிளஸ் 8ன்னா நமக்கு எவ்வளவு? 35 யூனிட் ஃபில் ஆயிரும். புரியுதா? 18 மணி நேரத்துல 27 யூனிட் ஃபில் ஆயிடுச்சு. அடுத்த 19வது அந்த 1 மணி நேரத்துல இன்லெட் பைப் வந்திருக்கும், அது ஒரு 8 ஃபில் பண்ணிருக்கும். அப்ப 19 மணி நேரம் முடிஞ்சிருக்கும் போது நமக்கு எவ்வளவு டேங்க்ல ஃபில் ஆயிருக்கும்? 35 யூனிட்ஸ் ஃபில் ஆயிருக்கும். இப்ப அடுத்தது 20வது, இன்னும் நமக்கு முடியல. நமக்கு எவ்வளவு முடிஞ்சாதான் டேங்க் கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிருக்கு? 36 யூனிட்ஸ் எப்போ வருதோ அப்பதான் டேங்க் ஃபுல் ஆயிருக்கு. நமக்கு இப்போ 19 மணி நேரத்துல வெறும் 35 யூனிட் தான் வந்திருக்கு. இன்னும் ஒரு யூனிட் வரணும். ஓகேவா? இந்த ஒரு யூனிட்டை வர வைக்கிறதுக்கு அடுத்த 1 மணி நேரம் எந்த பைப்பு வேலைக்கு வரும்? இந்த 20வது மணி நேரம் எந்த பைப்பு வேலை செய்யும்? இந்த அவுட்லெட் பைப்பு தான் வேலை செய்யும். அவுட்லெட் பைப்பு டேங்குக்குள்ள தண்ணியை ஃபில் பண்ணாது. டேங்க்ல இருக்கக்கூடிய தண்ணி என்னதான் பண்ணும்? எம்டி தான் பண்ணும். தெளிவா புரியுதா? ஸோ 19வது மணி நேரம் ஆல்ரெடி இன்லெட் பைப்பு வேலை செஞ்சுட்டு போயிடுச்சு. 8 ஃபில் பண்ணி இப்போ 19 மணி நேரம் முடிச்சு பார்க்கும்போது எனக்கு டேங்க்ல 35 யூனிட்ஸ் வாட்டர் இருக்கு. இப்போ அடுத்த 20வது மணி நேரத்துக்கு அவுட்லெட் பைப்பு தான் ஒர்க் பண்ண வரப்போகுது. அவுட்லெட் பைப் என்ன பண்ணும்? டேங்க்ல இருக்கக்கூடிய தண்ணி எம்டி பண்ணும். சரியா? அப்ப இந்த இடத்துல பாருங்க, இப்ப அடுத்த நெக்ஸ்ட் 1 ஹவர் என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். இப்ப அடுத்த 1 ஹவர் என்ன நடக்கும்னா, இனி நெக்ஸ்ட் அடுத்த பிளஸ் 1 ஹவர். இந்த 1 ஹவர்ல எந்த பைப்பு வேலை செய்ய போகுது? அவுட்லெட் பைப்பு வேலை செய்ய போகுது. அப்போ அவுட்லெட் பைப்பு இந்த 1 ஹவர்ல என்ன பண்ணும்? டேங்க்ல இருந்து 5 யூனிட்ஸ் வெளியே அனுப்பிடும். ஸோ அதனால இந்த இடத்துல -5ன்னு போட்டுக்கோங்க. ஸோ அப்போ -5னா பாருங்க 19 பிளஸ் 1 இப்போ ஆக மொத்தம் எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? 20 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ 20 மணி நேரம் முடிவுல 35 யூனிட்ஸ் இருந்தது. இந்த 1 மணி நேரத்துல இது ஒரு 5 வெளியே தள்ளிருச்சா? அப்ப இப்ப எவ்வளவு யூனிட்ஸ் தான் இருக்கு டேங்க்ல? 30 யூனிட்ஸ் தான் இருக்கு. புரியுதா? சோ அப்ப 20 ஹவர்ஸ் 20 மணி நேரம் முடிச்சு பார்க்கும்போது எனக்கு டேங்க்ல எவ்வளவு தண்ணி இருக்கு? 30 தான் இருக்கு. எவ்வளவு வரணும்? 36 வரணும். அப்ப இன்னும் எவ்வளவு தேவைப்படுது? 6 யூனிட் தேவைப்படுது. அப்ப இந்த 6 யூனிட்டை ஃபில் பண்றதுக்கு 21வது மணி நேரம் எந்த பைப் வரும்? இன்லெட் பைப் வரும். 21வது மணி நேரம் மறுபடியும் எந்த பைப் ஆன் ஆகும்? இன்லெட் பைப் ஆன் ஆகும். இன்லெட் பைப்பு 1 மணி நேரத்துல 8 யூனிட்டை ஃபில் பண்ணும். ஆனா எனக்கு எவ்வளவுதான் என்ன ஃபில் பண்ண வேண்டியிருக்கு? 6 யூனிட் தான் ஃபில் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ எனக்கு 6 யூனிட்டை ஃபில் பண்றதுக்கு அந்த 21st ஹவர் இருக்கு இல்லையா, அந்த 21வது மணி நேரத்தை ஃபுல்லா இந்த இன்லெட் பைப் எடுத்துக்காது. அதுல ஒரு போர்ஷனை தான் எடுத்துக்கும். அது எவ்வளவு போர்ஷன் எப்படிங்கறத நம்ம போன கொஸ்டின்ல நான் சொல்லி கொடுத்திருந்தேன். அப்ப இந்த இடத்துல பாருங்க, மொத்தமா 20 மணி நேரம் பிளஸ் இந்த 21வது மணி நேரம் இன்லெட் பைப்பு வேலை செய்ய வரப்போகுது. அப்ப வேலை செய்ய வரப்போற இன்லெட் பைப்போட எஃபிஷியன்சி எவ்வளோ? 8. அதை கீழே போட்டுக்கலாம். எனக்கு இன்னும் எவ்வளவு யூனிட் ஆஃப் த ஒர்க் பெண்டிங் இருக்கு? 6 யூனிட் பெண்டிங் இருக்கு. அதை நியூமரேட்டர்ல போட்டுக்கலாம். ஸோ 20 6/8 மணி நேரம். இதுதான் நமக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ 20 6/8ன்னு இருக்கு. இதை நம்ம இங்க சிம்பிளிஃபை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இங்க 3, இங்க 4. ஸோ 20 3/4. 20 3/4 மணி நேரம். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. தெளிவா புரியுதா? இது வந்து ஆக்சுவலா சிஜிஎல் பிரிலிம்ஸ்ல கேட்டிருந்த கொஸ்டின் 2023ல. ஓகேவா? இத கான்செப்டா புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப சிம்பிள் தான். வேகமா சால்வ் பண்ணிடலாம். புரியணுங்கிறதுக்காக நான் பொறுமையா சொல்லி கொடுத்துருக்கேன். இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த இடத்துல இந்த டோட்டல் ஒர்க்ல இருந்து இந்த ஃபர்ஸ்ட் இன்லெட் பைப்போட எஃபிஷியன்சியை நீங்க மைனஸ் பண்ணிட்டு இந்த 28ல இருந்து கொஸ்டினை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒவ்வொரு மணி நேரமா என்ன நடக்குதுங்கிறத ஆட் பண்ணி இல்ல மைனஸ் பண்ணி கொண்டு வரும். ஓகே, இன்லெட் பைப்னா ஆட் பண்ணும், அவுட்லெட் பைப்னா மைனஸ் பண்ணும். ஸோ இந்த ப்ராசஸை நீங்க கரெக்டா பண்ணணும். சரியா? ஸோ நான் தெளிவா சொல்லி கொடுத்துருக்கேன். இது ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் புரியல அப்படின்னா மறுபடியும் ஒரு முறை பாருங்க. இதே பேட்டர்ன்ல இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். அதை நான் சால்வ் பண்ணும்போது இந்த கான்செப்ட்ல இன்னும் கூட உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சரியா? என்ன பண்ணிருக்கேன்னா, நமக்கு 18 மணி நேரம் முடியும் போது 27. அடுத்த 19வது மணி நேரம் இன்லெட் வரப்போது ஒரு 8 ஆட் ஆகும். அப்போ 19 மணி நேரம் முடிஞ்சிருக்கும். 35 யூனிட்ஸ் ஃபில் ஆயிருக்கும். அடுத்த 20வது மணி நேரம் அவுட்லெட் வரும். அது 5 யூனிட்டை வெளியே அனுப்பும். அப்ப 20 மணி நேரம் முடியும் போது 30 யூனிட் ஃபில் ஆயிருக்கும். இப்ப அடுத்த 21வது மணி நேரம் இன்லெட் வரும். இன்லெட்டால 1 மணி நேரத்துல 8 யூனிட்டை ஃபில் பண்ண முடியும். ஆனா எனக்கு ஃபில் பண்ண வேண்டியதே 6 யூனிட் தான் இருக்குங்கிறப்போ அப்ப 21வது மணி நேரத்துல நமக்கு ஒன்லி 3/4, அதுல ஒரு 3/4 பங்கு தான் நமக்கு செலவாகும். இந்த 3/4 பங்குங்கிறது எப்படி கண்டுபிடிச்சோன்னா, இந்த 21வது மணி நேரம் எந்த பைப்பு வேலை செய்ய வருதோ அதோட எஃபிஷியன்சி டினாமினேட்டர்ல
நியூமரேட்டர்ல என்னது எவ்வளவு ஒர்க் பெண்டிங் இருக்கு. அப்போ 30 முடிஞ்சிருக்கு, இன்னும் 6 பெண்டிங் இருக்குங்கிறதுனால அதை நம்ம நியூமரேட்டர்ல எழுதியிருக்கோம். தெளிவா புரிஞ்சுதா? ஸோ கிளியரா பார்த்துக்கோங்க. இதை ஃபுல்லா புரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. எகெயின் இதை எடுத்து நீங்க உங்களோட ஓன் ஸ்டைல்ல சால்வ் பண்ணி பார்க்கணும். ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சும்மா அப்படியே பார்த்தோம்னா புரியுற மாதிரி இருக்கும். பென் எடுத்து அப்படி பேப்பர்ல வச்சு நீங்க எப்போ அதை சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்களோ அப்பதான் அதெல்லாம் ஸ்ட்ராங் ஆகுறீங்கன்னு அர்த்தம். அதனால அதை கவனமா எல்லா இடத்துலயும் ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட், இப்போ இந்த கொஸ்டின்ல பாருங்க, a tank when fill a tank when full can be emptied by an outlet pipe A in 5.6 hours while an inlet pipe B can fill the same empty tank in 7 hours. ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி இருக்குன்னா, எப்பவுமே ஃபில் பண்ற பைப்பை ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க, இன்னும் கொஞ்சம் வந்து ஷஃபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்மளை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக. ஸோ 2025 CGL டயர் 2, ஓகேங்களா? இது வந்து ஜனவரி மாசம் ரீசெண்டா நடந்தது. ஜனவரி மாசம் போன சிஜிஎல் டயர் 2ல கேட்ட ஒரு கொஸ்டின் என்னன்னு பாருங்க. ஒரு பைப் ஏங்கிறது வந்து ஒரு ஃபுல் டேங்கை 5.6 மணி நேரத்துல எம்டி பண்ணிடுமா. அதே பைப் பி வந்து ஒரு எம்டி டேங்கை 7 மணி நேரத்துல என்ன பண்ணிடுமா, ஃபில் பண்ணிடுமா. அப்ப ஏ வந்து எம்டி பண்ணக்கூடிய பைப்பு, பி வந்து ஃபில் பண்ணக்கூடிய பைப்பு. இங்க என்ன நடக்குது, இஃப் பைப் ஏ அண்ட் பி ஆர் டர்ன்ட் ஆன் ஆல்டர்னேட்டிவ்லி ஃபார் 1 hour ஈச் starting with pipe A when the tank is full, how long will it take to empty the tank? அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டினுக்கும் இந்த கொஸ்டினுக்கும் ஒரே கான்செப்ட் தான், ஆனா ரெண்டுமே அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு. என்ன அப்படின்னா, இதுக்கு முந்தின கான்செப்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்க பாருங்க, இன்லெட் பைப் இருக்கு, இவ்வளவு நேரத்துல ஃபில் பண்ணும், அவுட்லெட் பைப் இருக்கு, இவ்வளவு நேரத்துல எம்டி பண்ணும். அப்ப ரெண்டும் சேர்ந்து ஆல்டர்னேட் ஹவர்ஸ் வேலை செய்ய போகுது. அப்போ ஃபர்ஸ்ட் எந்த பைப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, இன்லெட் பைப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ இன்லெட் பைப்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா 1 மணி நேரம் இன்லெட் பைப் என்ன பண்ணும், அது கொஞ்சம் தண்ணியை நிரப்பி வைக்கும். அடுத்த ரெண்டாவது ஒரு மணி நேரத்துல அவுட்லெட் பைப் எதை எம்டி பண்ணும், இன்லெட் பைப்பு 1 மணி நேரத்துல கொஞ்சம் தண்ணியை ஃபில் பண்ணி வச்சதுல அதுல ஒரு போர்ஷன் ஆஃப் த வாட்டரை தான் இந்த அவுட்லெட் பைப் எம்டி பண்ணும். அப்ப இன்லெட் பைப்பு ஃபில் பண்ணுது, அதுல கொஞ்சத்தை அவுட்லெட் பைப் என்ன பண்ணுது, எம்டி பண்ணுது. அப்ப இந்த இடத்துல நீங்க இந்த ரெண்டு பைப்பையும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா, இன்லெட் பைப்புக்கு எஃபிஷியன்சி 8 இருக்கு, அவுட்லெட் பைப்புக்கு எஃபிஷியன்சி 5 இருக்கு. அப்ப இன்லெட் பைப்பை விட அவுட்லெட் பைப்போட எஃபிஷியன்சி கம்மியா இருக்கிறதுனால 1 மணி நேரத்துல அந்த இன்லெட் பைப் எவ்வளவு தண்ணி ஃபில் பண்ணுதோ அதை விட இந்த அவுட்லெட் பைப்பு 1 மணி நேரத்துல வெளியேற்றக்கூடிய தண்ணியோட அளவு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அப்போ என்ன நடக்குதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமா இந்த இன்லெட் பைப் ஃபில் பண்ணுது, அதுல ஒரு சின்ன போர்ஷனை மட்டும் அவுட்லெட் வெளியே அனுப்புது. அப்ப கரெக்டா மறுபடியும் இன்லெட் என்ன பண்ணும், மறுபடியும் நிறைய தண்ணியை ஃபில் பண்ணும், அதுல கொஞ்சம் வெளியே போகும். அப்படிங்கிறப்போ டேங்க் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிட்டு வருது, ஃபில் ஆயிட்டே வருது. அப்போ மொத்தமா டேங்க் ஃபில் ஆகுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு இதுல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இங்க என்னன்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் பைப்பை என்ன பைப்பு சொல்லியிருக்காங்க, ஏ பைப்பு எம்டி பண்ணக்கூடிய பைப்பு. இதை நான் எழுதி காட்டுறேன் பாருங்களேன். ஏ வந்து எவ்வளவு நேரத்துல 5.6 ஹவர்ஸ் சொல்லியிருக்காங்களா. அப்போ 5.6னா பாயிண்ட்ல எல்லாம் வச்சா நமக்கு கொஞ்சம் காண்டாகும். அதனால என்ன பண்ணிக்கிறேன், இந்த 5.6 இருக்கா, இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், 56/10 எழுதிக்கலாம், 56/10 எழுதிக்கலாம். இதை இன்னும் கூட சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும், 28/5 எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ கன்ஃபியூஷன் இல்லாம இருக்கும். ஸோ 28/5 hours, 28/5 hours. ஏங்கிற பைப்பு ஒரு ஃபுல் டேங்கை 28/5 ஹவர்ஸ்ல எம்டி பண்ணிடும். ஸோ இது வந்து எம்டி பண்ணக்கூடிய பைப். பி வந்து என்ன பண்ணுது, ஒரு டேங்கை 7 ஹவர்ஸ்ல ஃபில் பண்ணிடும் சொல்லியிருக்காங்க. ஸோ பி வந்து ஃபில் பண்ணக்கூடிய பைப்பு, ஏ வந்து எம்டி பண்ணக்கூடிய பைப்பா. இந்த இடத்துல இப்போ நமக்கு டோட்டல் ஒர்க்குன்னா, ஸோ ஃப்ராக்ஷன் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நியூமரேட்டர் மட்டும் பாருங்க. இங்க 7 இருக்கு, 28 இருக்கு. அப்போ எல்சிஎம் என்ன வச்சுக்கலாம், 28. அப்ப இங்க எல்சிஎம் 28னா அப்ப 28/5 இருக்கு. 28 வரணும்னா எதால மல்டிப்ளை பண்ணும், 5ஆல மல்டிப்ளை பண்ணா அப்ப எம்டி பண்ணக்கூடிய பைப்னா -5 போட்டுக்கலாம். இது 7, இங்க 28 வரணும், நமக்கு எவ்வளவு 4. இப்ப இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்களேன். எம்டி பண்ணக்கூடிய பைப்புக்கு எஃபிஷியன்சி, இந்த மைனஸ் பார்க்க கூடாது, 4 - 5 கம்பேர் பண்ணா 4 தானே பெருசுன்னு சொல்லக்கூடாது. புரியுதா? இந்த மைனஸ் எதை மீன் பண்ணுதுன்னா, எம்டி பண்ற பைப்புங்கிறதுனாலதான் இந்த மைனஸை போட்டிருக்கேன். நீங்க ஜஸ்ட் எஃபிஷியன்சியா கம்பேர் பண்ணும்போது இந்த நம்பரை மட்டும் தான் பார்க்கணும். சரி, அந்த நம்பரை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். எது ஜாஸ்தி, 5 பெருசா 4 பெருசா, 5 தான் பெருசு. அப்ப என்ன அர்த்தம், இந்த எஃபிஷியன்சி வந்து எம்டி பண்ணக்கூடிய பைப்புக்கு தான் ஜாஸ்தி இருக்கு. அப்போ இன்லெட் பைப்பை விட அந்த எம்டி பண்ணக்கூடிய அந்த அவுட்லெட் பைப் இருக்கு இல்லையா, அதுதான் பெரிய பைப்பு. அப்போ எவ்வளவு தண்ணியை இந்த பி பைப்பு உள்ள கொண்டு வருதோ அதை விட அதிகப்படியான தண்ணியை இந்த ஏ பைப்பு வெளியே அனுப்புது. சரியா? அப்போ இந்த கொஸ்டின்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுமா பாருங்க, ஸ்டார்டிங் வித் பைப் ஏன்னு சொல்லியிருக்காங்க, when the tank is full.
அப்ப இந்த இடத்துல மொத ஏல இருந்து தான் நான் ஆரம்பிக்க போறேன். அப்ப ஏல இருந்து ஆரம்பிக்க போறேன்னா ஏ என்ன பண்ணும்? டேங்க்ல இருக்கிற தண்ணியை எம்டி பண்ணும். அப்போ ஏயை தான் நான் ஆன் பண்ணி விடுறேன் அப்படின்னா டேங்க்ல தண்ணியே இல்லைன்னா நான் வெறுமனே ஏ இப்போ வந்து ஒருவேளை டேங்க் எம்டியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. டேங்க் எம்டியா இருக்கு. அப்ப டேங்கே எம்டியா இருக்கு. அப்ப நான் ஏல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன்னா இந்த ஏ பைப் என்னது? எம்டி பண்ணக்கூடிய பைப். அப்ப எம்டியா இருக்கக்கூடிய டேங்க்ல ஒரு மணி நேரம் இந்த எம்டி பண்ணக்கூடிய பைப்பை நான் திறந்து வச்சிருந்தா அது வழியா எந்த தண்ணி வெளியே போகும்? உள்ள தண்ணியே இல்லாம இந்த ஒரு மணி நேரத்துல இந்த எம்டி பண்ணக்கூடிய பைப்பு ஏக்கு என்னதான் வேலை இருக்கும்? புரியுதா? சோ அப்ப இந்த இடத்துல நமக்கு டேங்க் ஆல்ரெடி எப்படி இருக்கு? ஃபுல்லா இருக்கு. அப்ப இங்க நமக்கு வேலை என்ன தெரியுமா? டேங்க்ல ஆல்ரெடி எவ்வளவு தண்ணி இருக்கு? 28 யூனிட்ஸ் ஆஃப் த வாட்டர் அங்க இருக்கு. அந்த வாட்டரை நம்ம என்ன பண்ண போறோம்? வெளியே அனுப்பி அந்த டேங்கை ஃபுல்லா எம்டி பண்ண போறோம். அப்ப மொத்தமா டேங்க் எம்டி ஆகுறதுக்கு எவ்வளவு நேரம் அப்படிங்கறதா இங்க கேள்வி. புரியுதா? அப்ப எப்போ டேங்க் எம்டி ஆகுறதுக்கு எவ்வளவு நேரம்னு சொல்லி கொஸ்டின் கேக்குறாங்களோ அப்ப அந்த கொஸ்டின்ல ஃபுல்லா எம்டி பண்ணக்கூடிய பைப்புக்கான எஃபிஷியன்சி தான் ஜாஸ்தியா இருக்கும். புரியுதா? அப்ப நமக்கு எம்டி பண்ணக்கூடிய பைப்புக்கு எஃபிஷியன்சி ஜாஸ்தியா இருக்குன்னா அந்த இடத்துல டேங்க் ஃபில் ஆகுறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஓகேவா? அந்த இடத்துல டேங்க் ஃபில் ஆகுறதுக்கு வாய்ப்பு இல்லை, எம்டி ஆகுறது தான் வாய்ப்பு இருக்கு. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல ஃபுல் டேங்க் தண்ணி இருக்கு. அப்போ ஃபுல் டேங்க் தண்ணியில ஃபர்ஸ்ட் ஏயை 1 மணி நேரம் ஆன் பண்ணி வைக்கிறேன். அடுத்து என்ன பண்றேன்? பிஏ 1 மணி நேரம் ஆன் பண்ணி வைக்கிறேன். மறுபடியும் ஏ 1 மணி நேரம், பிஏ 1 மணி நேரம் சொல்லிட்டு ஆல்டர்னேட் மாத்தி பண்ணும்போது எவ்வளவு நேரத்துல டேங்க் எம்டி ஆகும்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ இது ஒரு நல்ல கொஸ்டின். போன கொஸ்டினும் இந்த கொஸ்டினும் அப்படியே ஆப்போசிட். ஆனா சால்வ் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் ஒண்ணுதான். சரியா? சரி, நம்ம எப்படி சால்வ் பண்றோம்னு பாருங்க. இப்ப நம்மளோட டார்கெட் என்னன்னா டேங்குக்குள்ள இருக்கக்கூடிய இந்த 28 யூனிட்டை வெளியே தள்ளணும். சரியா? இந்த 28 யூனிட்டை வெளியே தள்ளுறதுக்கு என்ன பேட்டர்ல வேலை செய்ய போறோம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் 1 மணி நேரம் ஏ, அடுத்த 1 மணி நேரம் பி, அடுத்த 1 மணி நேரம் ஏ, அடுத்த பி சொல்லிட்டு இது கண்டினியூ ஆக போகுது. அப்போ 1 மணி நேரத்துல ஏ என்ன பண்ணும்? டேங்க்ல இருந்து ஒரு 5 யூனிட்ஸை வெளியே தள்ளிடும். புரியுதா? டேங்க்ல இருந்து 5 யூனிட்ஸை வெளியே தள்ளிடும். அடுத்தது 2வது 1 மணி நேரத்துல பி என்ன பண்ணும்? டேங்குக்குள்ள ஒரு 4 யூனிட்ஸை உள்ள கொண்டு வரும். அடுத்த 1 மணி நேரம் மறுபடி ஏ என்ன பண்ணும்? ஒரு 5 யூனிட்ஸை வெளியே அனுப்பும். ஸோ இந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆக போகுது. அப்போ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா 2 மணி நேரம் முடிஞ்சிருக்கும் போது, ஓகேங்களா? ஸோ 2 ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆகும்போது ஏ 5 வெளியே அனுப்பும், பி என்ன பண்ணும்? 4 மறுபடியும் உள்ள கொண்டு வந்துடும். புரியுதா? ஏ என்ன பண்ணுச்சு? 5 யூனிட்ஸை வெளியே அனுப்புச்சு. பி என்ன பண்ணுது? ஒரு 4 யூனிட்டை உள்ள கொண்டு வந்துருச்சு. அப்போ மொத்தமா சேர்த்து பார்க்கும்போது -5 இந்த 4 ரெண்டையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளவு இருக்கும்? -1. அப்போ நமக்கு இந்த 2 பைப்பு 2 மணி நேரத்துல எனக்கு டேங்க்ல இருந்து 1 யூனிட் தான் காலி ஆயிருக்கும். டேங்க்ல இருந்து 1 யூனிட் தான் குறைஞ்சிருக்கும். நமக்கு எவ்வளவு குறையணும்? 28 யூனிட்டும் குறைஞ்சாதான் டேங்க் எம்டி ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ 2 மணி நேரத்துல எனக்கு வெறும் 1 யூனிட் தான் கம்மியாயிருக்கு. சரியா? அப்ப நமக்கு என்ன நடக்குது? ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கும் 1 யூனிட்னு கம்மியாகுது. புரியுதா? ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கும் 1 யூனிட்னு சொல்லிட்டு கம்மியாகுது. ஓகே. சரி, ஒரு யூனிட் கம்மியாகுது இல்ல? அப்ப நமக்கு மொத்தமா எவ்வளவு யூனிட் கம்மியாகணும்? 28 யூனிட் கம்மியாகணும். புரியுதா? 28 யூனிட் எனக்கு கம்மியாகணும். அப்ப 28 யூனிட் கம்மியாகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்லி பார்க்கணும். அப்ப 1 கூட எதை மல்டிப்ளை பண்ணா 28ன்னு சொல்லிட்டு போட்டு வச்சிடக்கூடாது. இது நான் போன கொஸ்டின்லயும் சொன்னேன். இந்த மாதிரி எம்டி பண்ணக்கூடிய பைப் வரக்கூடிய நேரத்துல நீங்க அந்த ப்ரொசீஜர் பண்ணக்கூடாது. இதுல ஒரு சின்ன ப்ராசஸ் நீங்க எக்ஸ்ட்ரா பண்ணணும்னு சொன்னேன். போன கொஸ்டின் நான் அதை என்ன பண்ண சொன்னீங்க பாருங்க. போனதுல என்ன பண்ண சொன்னேன்? டோட்டல் ஒர்க் எவ்வளவு? 36. இந்த 36ல இருந்து இந்த இன்லெட் பைப்போட எஃபிஷியன்சி என்னவோ அதை மைனஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிறதுக்கு ஒரு ப்ராசஸ் பண்ண சொன்னேன். அதே தான் இங்க பண்ண போறேன். ஆனா இந்த இடத்துல 28ல இருந்து நீங்க மைனஸ் பண்ண வேண்டியது இந்த இன்லெட் பைப்போட எஃபிஷியன்சியே கிடையாது, அவுட்லெட் பைப்போட எஃபிஷியன்சியான இந்த 5 இருக்குல்ல, இந்த 5 இங்க நீங்க மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ண எவ்வளோ? 23. புரியுதா? ஏன் இங்க நான் வந்து அந்த எம்டி பண்ணக்கூடிய பைப்போட எஃபிஷியன்சியை நான் மைனஸ் பண்றேன் அப்படின்னா போன கொஸ்டினோட இந்த கொஸ்டின் அப்படியே அப்சைட் டவுனா இருக்கு. போன கொஸ்டின்ல எவ்வளவு நேரத்துல ஃபில் ஆகணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்ப எவ்வளவு நேரத்துல ஃபில் ஆகணும்னு சொல்லி கேட்கறாங்கன்னா இன்லெட் பைப்போட எஃபிஷியன்சி இங்க நீங்க மைனஸ் பண்ணும். எவ்வளவு நேரத்துல எம்டி ஆகும்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்கன்னா நீங்க அவுட்லெட் பைப்போட எஃபிஷியன்சி இங்க மைனஸ் பண்ணும். புரியுதா? ஸோ பைப் அண்ட் சிஸ்டனை பொறுத்த வரைக்கும் இந்த ஆல்டர்னேட் கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல நிறைய கன்ஃபியூஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனாலதான் நான் கொஸ்டினை 2 டிஃப்ரெண்ட் கொஸ்டினை அந்த 2 சினாரியோல எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் ஏ தான் ஆன் பண்றோம். ஏ எம்டி பண்ணக்கூடிய பைப்பு டேங்க் எவ்வளவு நேரத்துல எம்டி ஆகும் தான் கேள்வி கேட்கறாங்க. அப்ப இந்த இடத்துல ஜாஸ்தி இருக்கக்கூடிய எஃபிஷியன்சி எம்டி பண்ணக்கூடிய பைப்புக்கு தான். அப்படிங்கிறதுனால நம்ம இந்த எம்டி பண்ணக்கூடிய பைப்போட எஃபிஷியன்சியான இந்த 5 இங்க இருந்து மைனஸ் பண்ணி என்ன வச்சுக்கிறோம்? 23 யூனிட்ஸ். அப்ப நம்ம இந்த இடத்துல பாருங்க,
2 மணி நேரத்துல எனக்கு 1 யூனிட் எம்டி ஆகுது. 2 மணி நேரத்துல எனக்கு 1 யூனிட் எம்டி ஆகுது. அப்போ 23 யூனிட் எம்டி ஆகுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்போ 1 கூட எதை மல்டிப்ளை பண்ணா 23 வரும்? 23 மல்டிப்ளை பண்ணாதான் 23 வரும். ஸோ அப்போ நமக்கு -1 இங்க ஒன்னு குறையுதா இன்ட்டு 23னா அப்போ -23. அப்போ 23 யூனிட்ஸ் வந்து அங்க காலி ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இங்க என்ன பண்ணும்? 23ஆல மல்டிப்ளை பண்ணும். ஸோ 2 × 23 எவ்வளவு வரும்? 46 ஹவர்ஸ். அப்ப 46 மணி நேரத்துல 23 யூனிட் என்ன ஆயிருக்கும்? எம்டி ஆயிருக்கும். 46 மணி நேரத்துல 23 யூனிட் டேங்க்ல இருந்து போயிடுச்சு. டேங்க்ல இருந்து காலி ஆயிடுச்சு. ஓகேவா? இப்ப அடுத்தது 47வது மணி நேரம் எந்த பைப் வேலை செய்ய வரும்? பாருங்க. 1 ஆட்ல ஃபுல்லா ஏ, ஈவன்ல ஃபுல்லா பி. அப்ப 46வது மணி நேரம் பி வேலையை முடிச்சுட்டு ஆஃப் பண்ணிருப்பாங்க. அப்ப 47வது மணி நேரம் ஏ தான் நான் ஆன் பண்ணணும். ஓகேவா? சோ அப்ப பாருங்க அடுத்த 1 மணி நேரம் நெக்ஸ்ட் 1 ஹவர். நெக்ஸ்ட் 1 ஹவர் எது ஆன்ல இருக்கும்? ஏ தான் ஆன்ல இருக்கும். ஏ என்ன பண்ணும்? ஒரு 5 எம்டி பண்ணும். ஆல்ரெடி எவ்வளவு எம்டி ஆயிடுச்சு? 23 எம்டி ஆயிடுச்சு. அப்ப இன்னும் எவ்வளவு? மொத்தம் 28ல 23 வெளியே போயிருச்சு. இன்னும் எவ்வளவு வெளியே போகணும்? 5 தான் வெளியே போகணும். அப்போ ஏ ஆல 1 மணி நேரத்துல 5 வெளியே அனுப்ப முடியும். அப்ப அடுத்த அந்த 1 மணி நேரத்துல ஏ என்ன பண்ணும்? ஒரு 5 வெளியே தள்ளிடும். புரியுதா? ஒரு 5 வெளியே தள்ளிடும். அப்ப மொத்தமா சேர்த்து பார்க்கும்போது எவ்வளவு? 47 மணி நேரத்துல ஆல்ரெடி ஒரு 23 வெளியே போச்சா, இப்போ ஒரு 5 வெளியே போயிடுச்சு. அப்ப -23 -5ன்னா எவ்வளவு? -28. ஸோ எனக்கு 28 யூனிட்ஸ் கரெக்டா வெளியே போயிடுச்சு. டோட்டல் ஒர்க் 28. அங்க இருந்து மொத்த 28 யூனிட்ஸும் காலி ஆயிடுச்சு. எவ்வளவு நேரத்துல? 47 மணி நேரத்துல. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 47 ஹவர்ஸ். தெளிவா புரியுதா? ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வழக்கமா நிறைய இடத்துல இந்த மாதிரி கொஸ்டின் தான் பார்த்திருப்போம். எவ்வளவு நேரத்துல ஃபில் ஆகும்னு சொல்லிட்டு தான் பார்த்திருப்போம். ஆனா இந்த இடத்துல எவ்வளவு நேரத்துல எம்டி ஆகும்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. கவனமா பண்ணுங்க. ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியுதா? எந்த பைப் ஸ்டார்ட் பண்ணுது? ஃபுல்லா இருக்கிற டேங்க்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்களா? எம்டியா இருக்கக்கூடிய டேங்க்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்களா? ஃபைனலா எவ்வளவு நேரத்துல ஃபில் ஆகுதுன்னு கேட்கறாங்களா? அல்லது ஃபைனலா எவ்வளவு நேரத்துல எம்டி ஆகுதுன்னு கேட்கறாங்களாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஸ்டினை ஃபர்ஸ்ட் தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. கொஸ்டினை புரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம அதை வந்து எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத யோசிக்க ஸ்டார்ட் பண்ணும். புரியுதா? சோ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு சின்ன ப்ராசஸ் இருக்குல்ல, இந்த ஒரு சின்ன விஷயத்தை நீங்க எப்பவுமே பண்ணணும். எம்டி பண்ணக்கூடிய பைப்பு உள்ள வரும்போது ஆல்டர்னேட்ல. தெளிவா புரிஞ்சுதா? சோ 2 கொஸ்டின் பார்த்திருக்கோம். 2ல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸை பார்த்துக்கோங்க. இந்த டிஃபரன்ஸை பார்த்துட்டு இது மாதிரிப்பட்ட கொஸ்டினை வந்து நீங்க இன் ஃபியூச்சர்ல பார்க்கும்போது தப்பு இல்லாம சால்வ் பண்ணும். ஓகே, சோ இதை ஃபுல்லா பார்த்துட்டு பிராக்டிஸ் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த கொஸ்டின் கீழே பாருங்க. 3 pipe A, B and C are connected to a tank. A and B can fill it in 20 and 30 minutes respectively, while C can empty it in 15 minutes. If all the 3 open one by one for 1 minute each, find the time taken to fill the tank. அப்ப இது வந்து 3 பைப்பை வச்சு ஆல்டர்னேட் பண்ண சொல்லியிருக்காங்க. சிம்பிள் தான், பண்ணலாம் பாருங்க. ஏ வந்து ஏயும் பியும் ஃபில் பண்ணக்கூடிய பைப்பா. ஏ வந்து எவ்வளவு நேரத்துல ஃபில் பண்ணுமா? 20 மினிட்ஸ்ல. பி வந்து 30 மினிட்ஸ்ல. அண்ட் சி மட்டும் என்ன பண்ணுதுன்னா எம்டி பண்ணுது. எவ்வளவு நேரத்துல எம்டி பண்ணுனா 15 மினிட்ஸ்ல எம்டி பண்ணிடும். ஓகேவா? சி வந்து எம்டி பண்ணக்கூடிய பைப். ஸோ இது மூணையும் வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் டோட்டல் ஒர்க் அசைன் பண்ணிக்கலாம். டோட்டல் ஒர்க் அப்ப 60 எடுத்துக்கலாமா? இங்க 3. ஏயோட எஃபிஷியன்சி 3, பியோட எஃபிஷியன்சி 2 அண்ட் சியோட எஃபிஷியன்சி எவ்வளோ? 4. ஓகே, இப்போ இந்த இடத்துல நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்லெட் பைப் ஏக்கு வந்து 3 இருக்கு, பிக்கு வந்து 2 இருக்கு. ஆனா சிக்கு எவ்வளவு இருக்கு? எஃபிஷியன்சி 4 இருக்கு. அப்ப இந்த 3 பைப்லயுமே அதிக எஃபிஷியன்சி கொண்ட பைப் என்னது? இந்த எம்டி பண்ணக்கூடிய பைப் தான். அப்ப எவ்வளவு நேரத்துல எம்டி ஆகணும் தானே கேட்கணும். ஃபில் பண்ணணும்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்கன்னா அப்படி நீங்க பார்க்க கூடாது. இந்த இடத்துல 2 பைப் ஃபில் பண்ணுது. இந்த 2 பைப் ஃபில் பண்ணுதுன்னா இந்த 2ஓட எஃபிஷியன்சி சேர்த்து பாருங்களேன். 3 + 2 5 வந்துடும். அப்ப இந்த 2 பைப்பு ஃபில் பண்றதுக்கு இருக்கிறதுனால இந்த ஃபில் பண்ற பைப்புக்கான எஃபிஷியன்சி சேர்த்து பார்க்கும்போது மொத்தமா ஃபில் பண்ணக்கூடிய பைப்புக்கு எஃபிஷியன்சி 5 இருக்கு. ஆனா எம்டி பண்றதுக்கு எவ்வளவுதான் இருக்கு? 4 தான் இருக்கு. அப்போ கம்பேரிட்டிவ்லி ஃபில் பண்ணக்கூடிய பைப்போட எஃபிஷியன்சியை விட எம்டி பண்ணக்கூடிய பைப்போட எஃபிஷியன்சி கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு தான் அர்த்தம். தனித்தனியா கம்பேர் பண்ணா இது பெருசா இருக்கும். ஆனா ஃபில் எம்டின்னு சொல்லிட்டு பிரிச்சு பாத்தீங்கன்னா 2 பைப்பு ஃபில் பண்றதுனால இது 2ஓட டோட்டல் எஃபிஷியன்சி இதை விட ஜாஸ்தி இருக்கிறதுனால இந்த இடத்துல டேங்க் ஃபில் ஆகுது. தெளிவா புரிஞ்சுதா? ஓகே, சரி. இப்ப நமக்கு டோட்டல் ஒர்க் 16 வந்துருச்சு. இங்க என்ன பேட்டர்ன்ல வேலை செய்ய போறோம்னு பாருங்க. ஆல்டர்னேட். சோ இங்க யார் ஸ்டார்ட் பண்ண போறா? அது கொடுக்கவே இல்லை பாருங்களேன். யார் ஸ்டார்ட் பண்றாங்கன்னே கொடுக்கல. ஓகே, ஸோ ரெஸ்பெக்டிவ்லி இஃப் ஆல் த 3 ஆர் ஓபன்ட் 1 by 1 ஃபார் 1 minute each. இது வந்து ஆல்டர்னேட் மினிட். மொதல் 1 நிமிஷம் ஒரு பைப்பு, அடுத்த 1 நிமிஷம் ஒரு பைப்பு, அடுத்த 1 நிமிஷம் ஒரு பைப்பு, மறுபடியும் இது அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கணும். அப்ப இந்த இடத்துல எது ஸ்டார்ட் பண்ணுதுன்னு அவங்க கொடுக்கல அப்படின்னா இவங்க என்ன ஆர்டர்ல கொடுத்துருக்காங்களோ அந்த ஆர்டர்ல தான் நம்ம எடுக்கணும். இங்க எப்படி கொடுத்துருக்காங்க? ஏபிசின்னு தானே கொடுத்துருக்காங்க. அப்போ மொதல் 1 நிமிஷம் ஏ, அடுத்த 1 நிமிஷம் பி, அடுத்த 1 நிமிஷம் சி, அப்படித்தான் எடுத்தாகணும். ஸோ ஃபர்ஸ்ட் 1 minute எது ஆன்ல இருக்கும்? ஏ ஆன்ல இருக்கும். அடுத்த 1 minute பி ஆன்ல இருக்கும்.
அடுத்த 1 மினிட் சி ஆன்ல இருக்கும். மறுபடியும் எது ஏ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆகும். ஸோ ஒரு நிமிஷம் ஏ என்ன பண்ணும் 3 யூனிட்ஸை ஃபில் பண்ணும். அடுத்த ஒரு நிமிஷம் பி என்ன பண்ணும் 2 யூனிட்ஸை ஃபில் பண்ணும். ஒரு விஷயம் இங்க மறந்துட்டேன். என்னன்னா சிக்கு எம்டி பண்ணக்கூடிய பைப்பு தானே. ஸோ எஃபிஷியன்சி எதுல போடணும் நெகட்டிவ் மைனஸ்ல போடணும். சரியா? ஸோ சியோட எஃபிஷியன்சி -4. இப்போ சி என்ன பண்ணும் 1 மினிட்ல ஒரு 4 எம்டி பண்ணும். இப்போ மறுபடியும் ஏ என்ன பண்ணும் 3 ஃபில் பண்ணும். மறுபடியும் பி 2 ஃபில் பண்ணும். இது கண்டினியூ ஆயிட்டே இருக்க போகுது. அப்போ ஆக மொத்தம் 3 மினிட்ஸ். ஓகேவா? 3 நிமிஷம் சேர்த்துப்பா. அப்போ ஒவ்வொரு 3 நிமிஷத்துக்கு இதான் நடக்க போகுது. அப்போ 3 நிமிஷம் என்ன நடந்துச்சு? ஏ 3 ஃபில் பண்ணுச்சு, பி 2 ஃபில் பண்ணுச்சு. அப்போ ஏ பி சேர்ந்து ஒரு 5 ஃபில் பண்ணுச்சு. அதை 3வது நிமிஷத்துல சி வந்து என்ன பண்ணுச்சு? ஃபில் பண்ண 5ல 4 வெளியே அனுப்பிடுச்சு. அப்ப 5ல 4 வெளியே போயிடுச்சுன்னா கரெக்டா 3 நிமிஷம் முடிச்சு பார்க்கும்போது எனக்கு அங்க எவ்வளவுதான் இருக்கும்? 1 யூனிட் தான் இருக்கும். சரியா? அப்போ எவ்ரி 3 மினிட் எனக்கு 1 யூனிட் ஃபில் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ மொத்தம் 60 யூனிட் ஃபில் ஆகணும் அப்படின்னா அப்படியே எடுத்து போடக்கூடாது. எம்டி இருக்கக்கூடியது இருக்குதுன்னா என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? இந்த இடத்துல நம்ம என்னது ஃபில் பண்ணக்கூடிய எஃபிஷியன்சியை மைனஸ் பண்ணும். இங்க எவ்வளவு நேரத்துல டேங்க் ஃபில் ஆகும் தான் கேட்கறாங்க. அதே மாதிரி ஸ்டார்டிங்ல ஆன் பண்ணி வச்சது என்னது ஃபில் பண்ணக்கூடிய பைப் அப்படிங்கிறதுனால ஃபில் பண்ணக்கூடிய எஃபிஷியன்சியை ஃபில் பண்ணக்கூடிய பைப்போட எஃபிஷியன்சி இந்த டோட்டல் யூனிட்ஸ்ல இருந்து மைனஸ் பண்ணும். பாருங்க ஏபி இது ரெண்டையும் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே ஃபில் பண்ணக்கூடியதானே. அப்ப இது ரெண்டோட டோட்டல் எஃபிஷியன்சி எவ்வளவு 5. அப்ப 60ல இருந்து ஒரு 5 மைனஸ் பண்ணிப்போம். 60ல இருந்து 5 கழிச்சிடலாம். அப்ப எவ்வளவு 55. இப்போ நம்ம என்ன செக் பண்ண போறோம்னா 1 யூனிட்டுக்கு 3 மினிட். 1 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணா 55 வரும்? 1 கூட 55 மல்டிப்ளை பண்ணா 55 வந்துடும். ஓகே, அப்போ 55 யூனிட்ஸ். அப்போ நமக்கு இங்க 55னா இந்த பக்கமா என்ன பண்ணும் 55ஆல மல்டிப்ளை பண்ணும். ஸோ 3 இன்டூ 55னா நமக்கு 165 கிடைக்கும். சரியா? ஸோ 165 மினிட்ஸ். 165 நிமிஷத்துல எனக்கு எவ்வளவு ஃபில் ஆயிருக்கு? 55 யூனிட்ஸ் ஃபில் ஆயிருக்கு. 165 நிமிஷத்துல 55 யூனிட்ஸ் ஃபில் ஆகுது. ஓகே, நமக்கு மொத்தம் எவ்வளவு ஃபில் ஆனாதான் டேங்க் மொத்தமா நிறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம்? 60 யூனிட் வரணும். அப்ப இங்க 55 தான் வந்திருக்கு. அப்ப 165 கரெக்டா 165வது நிமிஷம் சி வேலை செஞ்சு முடிச்சிருக்கும். அடுத்த 166வது நிமிஷம் ஓகேங்களா? அடுத்த 1 மினிட்க்கு அடுத்த 1 மினிட் 166வது நிமிஷம் யார் வருவா? ஏ தான் வருமா? அப்ப ஏ எவ்வளவு ஃபில் பண்ணும்? ஒரு 3 ஃபில் பண்ணும். அப்ப பாருங்க 55 பிளஸ் 3 எவ்வளவு வந்திருக்கு? 58 யூனிட் வந்திருக்கு. இன்னும் 60 வரல. அப்ப அடுத்த ஒரு நிமிஷம் நெக்ஸ்ட் 1 மினிட். நெக்ஸ்ட் 1 மினிட் எந்த பைப் ஆன் ஆகும்? பி பைப் ஆன் ஆகும். பி ஆல எவ்வளவு ஃபில் பண்ண முடியும்? 2 ஃபில் பண்ண முடியும். ஸோ அடுத்த ஒரு நிமிஷம் பி வந்து என்ன பண்ணும்? ஒரு 2 யூனிட்டை ஃபில் பண்ணும். அப்போ பாத்தீங்கன்னா நமக்கு 55 பிளஸ் ஒரு 3 58 பிளஸ் ஒரு 2 60 வந்துருச்சு. அப்ப டோட்டலா 60 யூனிட் வந்துருச்சு. இங்க நமக்கு 165 பிளஸ் 1 பிளஸ் 1 அப்போ டோட்டலா 167 நிமிஷம் ஆயிடும். சரி, 165 166 167 நிமிஷம். அப்போ 167 மினிட்ஸ்ல எனக்கு 60 யூனிட்ஸ் அந்த டேங்க்ல ஃபில் ஆயிடுச்சு. ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 167 மினிட்ஸ். கிளியரா? சோ பாருங்க நமக்கு வந்து இங்க 55 இது ரெண்டும் இங்க வந்து எவ்வளவு நேரத்துல ஃபில் ஆகுதுன்னு சொல்லி கேட்கறதுனால இங்க ஃபில் பண்ணக்கூடிய பைப்போட அந்த எஃபிஷியன்சி இங்க இருந்து மைனஸ் பண்ணி 55க்கு மட்டும் எவ்வளவு நேரங்கிறத பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நிமிஷமா என்ன நடக்குதுங்கிறத பார்த்து வரணும். அப்ப கரெக்டா 167வது நிமிஷம் எனக்கு மொத்தமா 60 யூனிட் ஃபில் ஆயிடுச்சு. ஸோ மொத்த டேங்க்கும் எனக்கு ஃபில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் 167 மினிட்ஸ். இதுதான் இதில் நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம். கவனமா பண்ணுங்க. ப்ராக்டிஸ் ஸ்டார்டிங்ல இதுதான் புதுசா இருக்கு, என்னடா அவ்வளவு கஷ்டமா இருக்குலாம் பாக்காதீங்க. கஷ்டம்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஈஸியான கான்செப்ட் தான். தெளிவா சொல்லி கொடுத்துருக்கேன். பொறுமையா பாருங்க. அவசரப்படாம பொறுமையா என்ன சொல்றேன், ஏன் இப்படி பண்றோங்கிறத பாருங்க. எம்டி பண்ணக்கூடிய பைப்பு வரும்போது இப்படி பண்ணாதான் ஆன்சர் கரெக்டா வரும். சும்மா மொத்தமா அப்போ 1 யூனிட்டுக்கு 3 நிமிஷம். அப்ப நம்ம மொத்தம் 60 யூனிட் ஃபில் ஆகணும். அப்ப இன்ட்டு 60 இங்கே 60 போட்டு 180ன்னு ஆன்சர் போட்டு வச்சிடக்கூடாது. சரியா? இது ரொம்ப ரொம்ப தப்பு. அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு இப்போ ஃபில் பண்ணும், அடுத்து எம்டி பண்ணும், ஃபில் பண்ணும், எம்டி பண்ணும். இப்ப இந்த இடத்துல பாருங்க 167லயே எனக்கு என்ன ஆயிடுச்சு? டேங்க் ஃபில் ஆயிடுச்சு. புரியுதா? அப்படியே நீங்க ஃபுல்லா போட்டீங்கன்னா எனக்கு இன்னும் நிறைய வர மாதிரி இருக்கும். அது தப்பா போயிடும். அதனால இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணும். எம்டி பண்ணக்கூடிய பைப் வரப்பெல்லாம் மறந்துடாம பண்ணணும். கவனமா இருக்கணும். பைப் அண்ட் செஷனை பொறுத்த வரைக்கும் ஃபில் எம்டி எல்லாம் வரும்போது. ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. 2 pipe P and Q can fill a tank in 15 minutes and 45 minutes respectively. Pipe R can empty the tank in 30 minutes. If pipe P is kept open for 1 minute, then pipe Q for 1 minute, then pipe R for 1 minute, and this process is repeated until the tank is filled. How much time will it take to fill the tank? அதேதான் சேம். போன கொஸ்டின் பண்ணோம்ல, இதே கொஸ்டின் தான் இங்க கொடுத்துருக்காங்க. P Q ரெண்டு ஃபில் பண்ண போது P வந்து 15 நிமிஷத்துல ஃபில் பண்ணும்.
Q வந்து 45 நிமிஷத்துல ஃபில் பண்ணும். R வந்து 30 நிமிஷத்துல எம்டி பண்ணும். இது எப்படின்னா மொதல் ஒரு நிமிஷம் P ஆன்ல இருக்கணும், அடுத்த ஒரு நிமிஷம் Q, அடுத்த ஒரு நிமிஷம் R. இது அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும். எவ்வளவு நேரத்துல டேங்க் ஃபில் ஆகும்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ திஸ் கொஸ்டின் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பர்பஸ்க்காக இதை சால்வ் பண்ணிட்டு இதோட ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதை சால்வ் பண்ணிட்டு இதோட ஆன்சர் வந்து கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லணும். இதுல வேற ஒன்றும் புதுசா இல்லை. போன கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுமோ அந்த பேட்டர்ன் அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க. கீழே பாருங்க, a tank has 3 pipe P, Q and R. Only P can fill it in 5 hours and only Q can fill it in 6 hours. If the tank is full, R can empty it in 10 hours. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, 3 பைப் இருக்கு. P 5 மணி நேரத்துல டேங்கை ஃபில் பண்ணிடும், Q 6 மணி நேரத்துல டேங்கை ஃபில் பண்ணிடும், R வந்து 10 மணி நேரத்துல டேங்கை எம்டி பண்ணிடும். ஓகேவா? These pipes are opened at 6 a.m., 7 a.m. and 8 a.m. respectively. In this sequence, every pipe is opened for 1 hour in turn. In what time will the tank be full? அதேதான் போன கொஸ்டின் இருக்குல்ல, சேம் அதேதான் டிட்டோ. ஆனா என்ன, இங்க டைம் வச்சு கேட்டிருக்காங்க. எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்றாங்களா? 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப 6 மணில இருந்து 7 மணி வரைக்கும் P ஆன்ல இருக்கும், 7 to 8 Q ஆன்ல இருக்கும், அடுத்து 8 to 9 R ஆன்ல இருக்கும், மறுபடியும் 9 to 10 P. அப்போ ஒவ்வொரு மணி நேரத்துக்கு பண்றோம். அப்ப நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போறோம், மொத்தமா எவ்வளவு நேரங்கிறத கண்டுபிடிச்சு அது 6 மணில இருந்து கணக்கு பண்ணி எத்தனை மணிங்கிறத எழுதிட்டா போதும். சரியா? இது வேணா நான் சால்வ் பண்றேன் பாருங்க. ஸோ P வந்து எவ்வளவு நேரத்துல டேங்கை ஃபில் பண்ணுமா? 5 ஹவர்ஸ்ல. Q வந்து 6 ஹவர்ஸ்ல. R வந்து என்ன பண்ணுது? 10 ஹவர்ஸ்ல எம்டி பண்ணுது. ஸோ அது மட்டும் எம்டி பண்ணக்கூடிய பைப்பு. ஸோ டோட்டல் ஒர்க்குன்னு சொல்லி பார்க்கும்போது இங்க 5 6 ஆர் 30 எடுத்துக்கலாமா? 30னா இங்க 6 யூனிட்ஸ் வரும், Qக்கு 5 யூனிட்ஸ் வரும், இங்க Rக்கு 3 யூனிட்ஸ் வரும். ஸோ R வந்து எம்டி பண்ணுது அப்படிங்கிறதுனால நம்ம வழக்கம் போல அது என்ன எடுத்துக்கலாம்? -3ன்னு எடுத்துக்கலாம். சரியா? R வந்து -3. ஓகே. ஸோ இங்க அதே பேட்டர்ன் தானே. எப்படி? ஃபர்ஸ்ட் P ஆன் ஆகும், அடுத்த Q ஆன் ஆகும், அடுத்த R ஆன் ஆகும், அடுத்த மறுபடியும் என்னது? P Q Rன்னு சொல்லிட்டு கண்டினியூ ஆகிட்டே போகும். ஸோ மொதல் ஒரு மணி நேரம் P என்ன பண்ணும்? 6 யூனிட்ஸை ஃபில் பண்ணும். அடுத்த ஒரு மணி நேரம் Q என்ன பண்ணும்? 5 யூனிட்ஸை ஃபில் பண்ணும். அடுத்த ஒரு மணி நேரம் R என்ன பண்ணும்? 3 யூனிட்ஸ் எம்டி பண்ணும். மறுபடியும் P என்ன பண்ணும்? 6 5 -3 6 5 -3 போயிட்டே இருக்கும். ஸோ ஆக மொத்தம் நமக்கு 3 மணி நேரம் முடிவில் என்ன நடந்திருக்கும்? P Q சேர்ந்து 6 + 5 11 யூனிட்டை கொண்டு வந்திருக்கும். அதுக்கப்புறம் R வந்து அடுத்த ஒரு மணி நேரம் வேலை செஞ்சு வந்த 11ல 3 வெளியே அனுப்பிடும். அப்ப 11ல 3 வெளியே போச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ? 8 யூனிட்ஸ் தான் ஃபில் ஆயிருக்கும். எத்தனை மணி நேரத்துக்கு அப்புறம்? 3 மணி நேரத்துக்கு அப்புறம். அப்ப எவ்ரி 3 ஹவர்ஸ் வந்து எனக்கு 8 யூனிட்ஸ் ஃபில் ஆகுற மாதிரி கணக்கு. டோட்டல் ஒர்க்குங்கிறப்ப எனக்கு இங்க 30 யூனிட்ஸ் இருக்கு. அப்ப அப்படியே எடுத்துக்க கூடாது 30. புரியுதா? மொத்தமா அப்படியே 30 எடுத்துக்க கூடாது. இந்த 30ல இருந்து எதை கழிக்கணும்? இந்த ஃபில் பண்ற பைப்போட எஃபிஷியன்சியை மைனஸ் பண்ணிக்கணும். சரியா? அப்ப 6 + 5 எவ்வளோ? 11. இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன்? 30ல இருந்து இந்த 11 கழிச்சுக்கிறேன். 30ல 11 போச்சுதுன்னா எவ்வளோ? 19. 30ல 11 போச்சுதுன்னா எவ்வளோ? 19. அப்ப நான் என்ன பண்ண போறேன்? 8 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணா 19ஓ 19க்கு க்ளோஸா இருக்கக்கூடிய நம்பரோ வரும்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஆனா 19க்கு கீழே இருக்கணும். அப்ப 8 2s are 16. அப்ப இன்டூ 2 போட்டா எனக்கு என்ன வருது? இன்டூ 2 போட்டா எனக்கு எவ்வளவு வருது? 16 வருது. அப்ப 16 யூனிட்ஸ். இப்ப இந்த பக்கமா என்ன பண்ணுவோம்? இன்டூ 2 போடுவோமா? அப்ப 3 × 2னா எவ்வளோ? 6 ஹவர்ஸ். அப்ப 6 மணி நேரத்துல 16 யூனிட் ஃபில் ஆயிருக்கும். அப்ப எனக்கு எவ்வளோ? 30 யூனிட் ஃபில் ஆனாதான் மொத்த டேங்க்கும் ஃபில் ஆயிருக்கும் மாதிரி கணக்கு. சரியா? அப்ப என்ன நடக்கு பாருங்க, ஒவ்வொரு மணி நேரமா நான் ஆட் பண்றேன். 6 மணி நேரம் முடிஞ்சிருக்கா? கரெக்டா 6வது மணி நேரம் R வேலையை முடிச்சுட்டு போயிருக்கும். இப்ப அடுத்து 7th ஹவர். சரியா? 7th ஹவர். நெக்ஸ்ட் 1 ஹவர் வேலை செஞ்சு 7th ஹவர் என்ன வரும்? P பைப் ஆன்ல இருக்கும். P என்ன பண்ணும்? ஒரு 6 கொண்டு வரும். 6 யூனிட்டை உள்ள கொண்டு வரும், ஆட் பண்ணும். ஓகேவா? 16 6 22 தான் வந்திருக்கு, 30 வரல இன்னும். அப்ப அடுத்த ஒரு மணி நேரம் போகும். நெக்ஸ்ட் 1 ஹவர் பாருங்க. அடுத்த 1 ஹவர் Q வேலை செஞ்சு அது என்ன பண்ணும்? ஒரு 5 யூனிட்டை ஆட் பண்ணும். சரியா? பாருங்க 16 6 22 22 + ஒரு 5 27 தான் வந்திருக்கு. நமக்கு இன்னும் 30 வரல. ஓகே, அடுத்தது. இப்ப அடுத்த நெக்ஸ்ட் 1 ஹவர் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து 6 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. 7வது மணி நேரம், 8வது மணி நேரம், 9வது மணி நேரம் எது ஆன் ஆகும்? R ஆன் ஆகும். R என்ன பண்ணும்? எம்டி பண்ணும். அப்போ உள்ள வந்ததுல இருந்து ஒரு 3 யூனிட்டை வெளியே அனுப்பிடுச்சு. அப்ப இப்ப கன்சாலிடேட்டடா எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. 16 + ஒரு 6 22, 22 + ஒரு 5 எவ்வளோ? 27. இப்ப 27ல இருந்து என்ன ஆயிடுச்சு? 3 வெளியே போயிடுச்சு. 27ல இருந்து எவ்வளவு போயிடுச்சு? 3 வெளியே போயிடுச்சு. இப்ப எவ்வளவுதான் இருக்கு? 24 தான் டேங்குக்குள்ள இருக்கு. அப்ப 24 தான் டேங்குக்குள்ள இருக்கு. இன்னும் எவ்வளவு தேவை? இன்னும் 6 தேவை. இப்ப அடுத்த ஒரு மணி நேரம் நெக்ஸ்ட் 1 ஹவர் யார் வருவா? மறுபடி P வரும். P ஆல எவ்வளவு ஃபில் பண்ண முடியும்? 6 ஃபில் பண்ண முடியும். நமக்கு தேவை எவ்வளவுதான் இருக்கு? இன்னும் 6 தான் இருக்கு. ஸோ 6 யூனிட்ஸ்.
இப்ப கரெக்டா ஃபுல்லா நீங்க பார்க்கும்போது இங்க பாருங்க 6, 7, 8, 9, 10. அப்போ மொத்தமா 10 மணி நேரம் முடிவுல இங்க ஃபுல்லா நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? கரெக்டா 60 யூனிட்ஸ் இருக்கும். அப்ப இந்த பேட்டர்ன்ல நீங்க டேங்கை ஃபில் பண்ணணும்னா மொத்த டேங்கும் ஃபில் ஆகிறதுக்கு உங்களுக்கு 10 மணி நேரம் ஆகும். புரியுதா? மொத்த டேங்கும் ஃபில் ஆகிறதுக்கு நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து மொத்தமா 10 மணி நேரத்துல எனக்கு மொத்த டேங்கும் ஃபில் ஆயிடும். அப்போ இங்க வந்து டைம் கேக்குறாங்க. அப்ப டைம்ங்கிறப்போ நீங்க எந்த டைம்ல இருந்து கால்குலேட் பண்ணா ஸ்டார்டிங்ல நீங்க பி எப்ப ஆன் பண்ணீங்க 6 மணி. அப்ப 6 மணில இருந்து 10 மணி நேரம் டேங்க் ஃபில் ஆகிறதுக்கு ஆகும்னா அப்ப கரெக்டா இதுல இருந்து 10 மணி நேரத்தை கனெக்ட் பண்ணி அப்ப எத்தனை மணிங்கிறத பார்க்கணும். அப்ப 6 மணில இருந்து அடுத்த 10 மணி நேரம் கழிச்சு டேங்க் ஃபில் ஆகுதுன்னா ஒரு 10 மணி நேரத்தை ஆட் பண்ணோம்னா கரெக்டா அந்த டைம் எவ்வளவு இருக்கும்? எக்ஸாக்டா 4 o'clock இருக்கும். 6 மணில இருந்து 10 மணி நேரம் கழிச்சுன்னா எவ்வளோ? 4 o'clock. ஸோ இப்போ ஆன்சர் இஸ் 4 PM. இது காலையில 6 மணி. அப்ப அதுல இருந்து 10 மணி நேரம் கழிச்சு பார்க்கும்போது எனக்கு ஈவினிங் 4 மணி ஆயிடும். இப்ப 4 PMக்கு டேங்க் ஃபில் ஆகும். புரியுதா? இதுல கால்குலேஷன் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது பாருங்களேன். எந்த கால்குலேஷனுமே இல்ல. ரொம்ப சிம்பிளான கால்குலேஷன் தான். ஆனா கவனமா இந்த இடத்துல ஆட் பண்ணி கரெக்டா மேட்ச் ஆகுதாங்கிறத பார்த்துட்டே வந்தா போதும். ஒவ்வொரு 1 மணி நேரம் 6 மணி நேரம் முடிக்கும் போது கரெக்டா ஆர் முடிச்சுட்டு போயிருக்கும். அடுத்த பி கியூ ஆர் மறுபடி பி. ஓகேவா? ஸோ எக்ஸாக்டா எனக்கு 60 யூனிட்ஸுக்கு 10 ஹவர்ஸ்ன்னு சொல்லி கிடைச்சிருச்சு. புரிஞ்சுதா? ஸோ இன்னைக்கு பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான மாடல். எல்லாத்தையுமே ஒருக்க பார்த்துட்டு ஃபுல்லா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நான் ப்ராக்டிஸ் கொடுத்த கொஸ்டினே நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. அதுக்கான ஆன்சர் என்னங்கிறது எனக்கு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்ல மறந்துடாதீங்க. இல்லைன்னா நம்மளோட டெலகிராம் சேனல் இருக்கு இல்லையா? அதுல கூட உங்களோட டவுட்ஸை நீங்க போடலாம். அதை கிளாரிஃபை பண்றேன். ஓகே. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க கொடுக்குற சப்போர்ட்னால தான் எனக்கு இன்னும் ஃபியூச்சர்ல இது போல நிறைய கான்செப்ட்ல வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். அடுத்த கிளாஸ்ல இன்னும் சில கான்செப்டோட உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ.